ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படட்டும். இரண்டாவது சந்திப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் சிலர் வருவார்கள், தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நம்ம எல்லாரும் வந்ததுக்கு சேர்ந்து நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சகரை, ஸ்தோத்திரிக்கிறோம் மீட்பரை. மீண்டுமாக 2025 வருஷம் தகப்பனை 2வது நாளிலும் சமூகத்துல நாங்கள் கூடி வந்து நிற்க தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றி உள்ள இதயத்தோடு உண்மை துதித்துமை மகிமைப்படுத்துகிறோம். தேவன் பாராட்டு எல்லா தயவுக்காக கிருபைக்காக ஒரு விஷயம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் சுத்த கிருபை. ஆண்டவரே, ஒரு பெரிய தரிசனத்திற்குள்ளாக ஆண்டவரே, ஒரு பெரிய தரிசனத்திற்குள்ளாக நீர் எங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு பெரிய திட்டத்திற்குள்ளாக தேவன் எங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் நம்பி கொடுத்து போவதற்காக சிலரை நீர் அன்றைக்கு தெரிந்து கொண்டது போல இந்த கடைசி காலத்தின் தகப்பனை நான் கடைசி நாட்களில தாவின் சந்ததியின் மேல கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவோம் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு கிருபையின் ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றப்பட்டதாக நீர்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக சோதரிக்கிறோம். நீர்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காக சோதரிக்கிறோம். நீர்கள் மத்தியில் வாசம் செய்கிறதற்காக துதிக்கிறோம். நீர்கள் தங்கி தாவரித்திருக்கிறதற்காக ஒரு விஷயம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை ஸ்தோத்திரம். ஆவியானவரை அற்புதமான 2வது சந்திப்பதில் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரமானவரை, இந்த அற்புதமான 2வது சந்திப்பதில் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஒரு விஷயம் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, ஒரு விஷயத்தை தாவே நன்றியோடு கொடுத்து துதிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படணும், உங்க நாம மகிமைப்படணும் கர்த்தாவே, 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 உங்க நாமம் துதிக்கப்படணும். கிருபைகளுக்காக சோதரிக்கும். தொடர்ந்து இதனுடைய பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இது வந்துட்டு இருக்கிற பிள்ளைகளை குறித்த நேரத்துக்கு கொண்டு வரணும். தகப்பனே, இன்னும் குறித்த நேரத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமே நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதற்கு எல்லா பிள்ளைகளும் தேவன் நம்முடைய மகிமையினாலே நிறைத்து அனுப்ப வேண்டும். ஒரு பெரிய அபிஷேகத்தோடு கூட, ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட ஆண்டவரை எடுத்துக்கொள்ள வரும் பொழுது ஒரு வல்லமை ஒவ்வொரு இருதயங்களை ஆட்கொள்ள வேண்டும். ஒரு மகிமை ஒவ்வொரு இருதயங்களை ஆட்கொள்ள வேண்டும். ஒரு ஒவ்வொரு இருதயங்களை ஆட்கொள்ள வேண்டும். வரும்போது வெறுமையா இருந்தாலும் போகும்போது ஒருவரும் நிறைவோடு கூட புறப்பட்டு போக வேண்டும். ஆவியானவரே, நீங்க பொறுப்பெடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் நேர்த்தியாக நடத்தி கொடுங்க. சபா சோத்திரம். அந்த எல்லா வருத்தமும் சஞ்சலமும் இல்லாதபடிக்கு ஒரு ஆத்ம பாரத்தை ஒவ்வொரு இதயத்தில் வைக்கணும். அந்த தனக்காக நோக்காமல் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு எப்படி எனக்கு நேர்ந்தது என்று எனக்கு தெரியல. அது எனக்கு நேரும் போது எனக்கும் கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கும் இது இருக்குமா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. என்னாலே நம்ப முடியல. எனக்குள்ள நிறைய ஆவிகள் பேசி இருந்தது. அதை நம்ம வாய்ந்தாலும் சொல்ல முடியுமா அப்படின்ற போராட்டங்கள் இருந்தது. கரெக்டா ஜூலை 3 ஃபாஸ்டிங் முடியுது. 21 நாள் கழிச்சு எனக்கு அந்த உயிர் வருமானு எனக்கு தெரியாது. ஏன்னா படுப்பேன், யாரும் என்னை எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கோவம் வரும் எனக்கு. தூக்கத்துல எழுப்புனா சாப்பிட மாட்டேன். திடீர்னு சாப்பிடுங்கன்னா எனக்கு அவ்வளவு கோவம் தான் வரும். சில பேர் ஏன் இந்த வெள்ள தழும்பு ஒண்ணு இருக்கு, உச்சந்தலைகள் உள்ளங்கால் வரை இருந்தது. அது பிரேயர் மூலமா தான் சரியாச்சு. சொன்ன வாய்ஸ் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வாய்ஸே வந்தது. இந்த வாய்ஸ் வச்சுட்டு நீ வேலை செய்யா அப்படின்னு என்ன கேள்வி பண்ணியிருக்காங்க. இல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போதும் உனக்கே இந்த வெள்ளக்கலை வந்துட்டு நீங்க நல்ல டாக்டர் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கடந்து தேவன் என்னை இங்க வந்து நிக்க உதவி செய்திருக்காரு. அதுக்கு நிறைய பேர் நான் அதிகாலை ஜெபத்துல கலந்து கொள்ளல. எனக்காக அதிகாலை ஜெபத்துல உழைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. முக்கியமா பாஸ்டர் குடும்பம் ஏற்கவே இல்லை. அதனால என் அக்கௌண்ட் லாக் அவுட் பண்ணி திரும்ப அந்த கண்டினியூ கொடுத்து என்னோட பழைய ஐடியிலே 1 இயர் முடிஞ்சிருச்சு. நான் வாங்க சம்பளத்தோட 2000 அதிகமாக தான் போன மந்த் எனக்கு ஏறிச்சு. கடவுளுக்கு தான் சித்தப்பா சொன்னாரு, போன மாசம் உன்னோட பசங்க பார்க்கறது உன் கையால தான்